அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். TNMAWS 2025 இன்டர்வியூ லேட்டஸ்ட் அப்டேட் முக்கிய தகவல் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். 2025ல யார் யாருக்கும் பாத்தீங்கன்னா சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு தான் வந்து இன்டர்வியூ நடத்த போறாங்க. அதே மாதிரி டிப்ளமோ ஏஐக்கு பாத்தீங்கன்னா இன்டர்வியூ எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதோட ரிசல்ட் எப்போ வரலாம் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. TNMAWS தரப்புல இருந்து ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 22/1/2025 இருந்து உங்களுக்கு சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு ஆண்டான இன்டர்வியூ நாங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதோட லொகேஷன் எல்லா டீடைல்ஸும் நான் உங்க மெயிலுக்கு கால் லெட்டர் அனுப்பிடுவோம் அப்படின்றத தெளிவா அவங்க சொல்லியிருந்தாங்க. இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டிப்ளமோ இன்டர்வியூ முடிஞ்சிச்சு, டிகிரி இன்டர்வியூ முடிஞ்சிச்சு. அதோட ரிசல்ட் அப்டேட் இன்னும் விடல. அப்படி இருக்கிறப்ப நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்றது என்னன்னா சானிட்டரி இன்ஸ்பெக்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. சரி, ஓகே. இப்ப சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கால் லெட்டர்ல என்ன சொல்லியிருக்காங்க, நிறைய பேருக்கு வந்திருக்கும், நிறைய பேருக்கு வராம இருக்கும். வராதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட மெயிலை ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணணும். இதுதான் கால் லெட்டர். நம்மளோட நண்பர் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் அனுப்பி விட்டுருந்தாரு, சரிங்களா? நோட்டிபிகேஷன் நம்பர் இதை பற்றி ஓரல் டெஸ்ட்டுக்கு உண்டான ஹால் டிக்கெட்டு. வெனியூ பாத்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல இது ஃபுல்லாவே சானிட்டரி இன்ஸ்பெக்டர்ல டிகிரி ஸ்டாண்டர்டு, அப்புறம் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்னா அதுக்கு தனியா ஒவ்வொரு அந்த அதாவது மொத்தம் எவ்வளவு பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 800 பிளஸ் பேரை என்ன பண்ணிருக்காங்க, செலக்ட் பண்ணிருக்காங்க. 443 போஸ்ட் நினைக்கிறேன். இதுக்கு வந்து 800 பிளஸ் போஸ்ட். இது என்ன கேட்டகரியில ரேஷியோல அவங்க கூப்பிடுறாங்க அப்படின்றதும் தெரியல, சரியா? சரி, ஓகே. இதுல நம்ம என்ன பண்ணிருக்காங்கன்னா வெனியூ கொடுத்துருக்காங்க. எங்க பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அம்யூனிட்டி சென்டர், அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ், கிண்டி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. 22/1/2025 9 மணி. இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா முக்கியமான சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றது கண்டிப்பா இன்ஸ்ட்ரக்ஷனை தயவு செய்து படிச்சுட்டு போங்க, சரியா? ஓரல் டெஸ்ட்டுக்கு கூட்டிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு என்னன்னா நோ இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷன், சரிங்களா? நோ இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்ல அப்டேட் ஆகும். அதே மாதிரி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ வியா எஸ்எம்எஸ் அண்ட் இமெயில் த்ரூ, அதாவது எஸ்எம்எஸ்லயும் இமெயில தான் அவங்க வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி பாஸ் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன்ல ஃபில் பண்றப்ப ஏஜ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிருப்பீங்கல்ல, அது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா if any of their claim is found false or incorrect, their online application will be rejected. They will not admitted for interview. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ரிலேட்டட் ஆனதா கேசஸே நடந்தது. இது ரிலேட்டடா என்ன கேஸ் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தான் சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு ஒரு மேஜராகவே இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படின்றது என்னது, அதுதான் வந்து சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு முக்கியமானது. அதுல என்னன்னா அலைடு பேப்பர் இருக்கக்கூடியது பிசிக்ஸ், மேக்ஸ் தான் வந்து நிறைய பேர் படிச்சிருக்காங்க. அதாவது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்துச்சுன்னா அதுல பிசிக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் ஆகும், மேக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் ஆகும் வந்திருக்கும். அதுதான் இப்ப இருக்கிற ட்ரெண்டிங். ஆனா முன்னாடி செட்ல எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு அலைடு பேப்பர் வந்து சுவாலஜி, பாட்டனி இருந்திருக்கு. இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாலஜி, பாட்டனி இருக்கிறவங்க தான் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி முன்னாடி சொன்னதுனாலதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கேசஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க பாத்தீங்களா, அந்த கேஸ் போட்டதுக்கு காரணமே. இப்ப அந்த கேஸ் ஜட்மெண்ட்ல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், மேக்ஸ் இருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுலயும் மேக்சிமம் இந்த ஆன்லைன் பெட்டிஷன், கேஸ் பெட்டிஷன் போட்டாங்க பாத்தீங்களா, அவங்கள எல்லாமே வந்து எலிஜிபிள் பண்ணலாம் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இன்டர்வியூ போற அன்னைக்கு தான் தெரியும். ஏன்னா இன்டர்வியூ போற அன்னைக்கு தான் உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேஷனை நீங்க சப்மிட் பண்ணுவீங்க. அப்ப அவங்க அலோவ் பண்றாங்களா இல்லையா அப்படின்றது தெரியும். சப்போஸ் இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வச்சு கூட மேபி ரிஜெக்ட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அது வாய்ப்பு இருக்கு. பட் என்ன பண்ண போறாங்கன்றது தெரியல. ஆனா மேக்சிமம் அதாவது யார் இன்டர்வியூல பாஸ் ஆனவங்களோ எல்லாத்துக்குமே மெயில் போயிருக்கும் அப்படின்றதுதான் அவங்க சைடுல இருந்து சொல்லக்கூடிய ஒண்ணு. அதனால எல்லாருக்குமே கால் லெட்டர் வந்திருக்கும். தயவு செய்து மெயிலையோ இல்ல வெப்சைட்லயோ தயவு செய்து பாருங்க. உங்களோட மெயில தயவு செய்து ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க, மறந்துடாதீங்க. இன்ன வரைக்கும் வரல அப்படின்றத நோட் பண்ணாதீங்க, உங்களுக்கு மெயில்ல கண்டிப்பா வந்திருக்கும், சரிங்களா? Candidate will be admitted for interview only successful certificate verification by offline. இது ஆஃப்லைன்ல தான் இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட் என்னென்ன வேணும் அப்படின்றத இங்க பாருங்க. டேட் ஆஃப் பர்த்துக்கு SSLC அல்லது மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்
ஜனவரியோட, அதாவது போன வருஷம் ஜனவரியோட எந்த லெவலுக்கு முடிச்சிருக்கீங்க அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ் மீடியத்துல படிச்சீங்கன்னா என்னன்றத பார்க்கணும். அதே மாதிரி என்னென்ன குவாலிபிகேஷன் பிஎஸ்டிஎம் வச்சிருக்கீங்களா, ஸோ இந்த மாதிரி கம்யூனிட்டி சர்டிபிகேட், டிசி, ரிலீஜியன் சர்டிபிகேட், ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்க பக்காவா எடுத்துட்டு போகணும் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லேட்டா போனா உங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியாது, லேட்டா போனா கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தயவுசெய்து இன்ஸ்ட்ரக்ஷனை படிங்க. இப்ப எல்லாருக்கும் கேட்கிற கொஸ்டின் என்னன்னா, நிறைய பேர் அன்னைக்கே கமெண்ட் பண்ணிருந்தாங்க. இப்ப சானிட்டரி இன்ஸ்பெக்டர் இன்ட்ரி 22ஆம் தேதியில இருந்து ஒரு 26, 27 வரைக்கும் நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. 7 பேருன்றப்ப 3 நாள் 4-5 நாள்ல முடிச்சிருவாங்க. சரியா? சோ இது ஒண்ணு இருக்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதுல அட்டன் பண்ணாதவங்களுக்கு திருப்பி என்ன பண்ணுவாங்க, அட்டன் பண்ணாதவங்களுக்கு திருப்பி இன்டர்வியூ வைப்பாங்களே இவங்க. ஏன்னா போன தடவை டிப்ளமோக்கு டிகிரிக்கு அப்படிதான் நடந்துச்சு. சோ அந்த ரீசன்னால அவங்க என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி நடத்துவாங்களா அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. சோ இப்படி இன்டர்வியூன்னு போயிட்டே இருந்தா எப்பதான் ரிசல்ட் விடுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சோ கண்டிப்பா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த இன்டர்வியூ 22, சோ இந்த மாச கடைசியில நீங்க என்ன பண்ணணும்னா இன்டர்வியூ ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபார் டிப்ளமோ, அதுக்கப்புறம் டிகிரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கூட எதிர்பார்க்கலாம். ஆனால் சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போறப்ப தான் யார் யாரை எலிஜிபிள் பண்றாங்க இல்லைன்றத பொறுத்துட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் விடுவாங்க அப்படின்றத நம்புவோம். பட் இந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர் ரிசல்ட் விட்டுட்டாங்க, இது முடிச்சுட்டாங்க அப்படின்னா டிப்ளமோ டிகிரி ரிசல்ட்டை நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா காத்துருங்க. அதே மாதிரி சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு பத்தின டீட்டெயில்ஸ் வேற எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கான மெட்டீரியலும் நம்ம இதில் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்குண்டான வீடியோஸ் எல்லாமே இருக்கு. தயவு செய்து போய் பாருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.